காளான் என்ற ஒரு பூசண வகையைச் சேர்ந்த பொருளானது உணவு பழக்க வழக்கத்தில் இன்று காலகட்டத்தில் சிறந்து விளங்குகின்றது. இந்த காளான் உணவு நல்ல மருத்துவ குணமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உள்ளதால் இந்த காளான் மக்கள் விரும்பி அருந்துகின்றனர். இந்த காளானில் குறைவான கொழுப்புச்சத்தும் அதிக புரதச்சத்தும் உள்ளன. கொழுப்புச்சத்து குறைவாக இருப்பதால் இதய சம்பந்தமான நோயாளிகளுக்கு இது சிறந்த உணவுப் பொருளாக விளங்குகின்றது. அடுத்தது சிப்பி காளான். இந்த சிப்பி காளானில் இதில் உள்ள புரதச்சத்தானது 22% உள்ளது. இதில் உள்ள மாவுச்சத்தானது 52% உள்ளது. அதனால் காளானானது நவீன காலங்களில் ஒரு சிறந்த உணவு பொருளாக உணவு பழக்க வழக்கத்தில் விளங்குகின்றன. காளானில் மொத்தம் 3 வகை இருக்கிறது. ஒன்று சிப்பி காளான், இந்த சிப்பி வடிவம் உள்ள சிப்பி காளானும், அடுத்தது பால் காளான், நல்ல பால் வண்ணத்தில் இருக்கின்ற குடை போன்ற வடிவத்தில் உள்ள பால் காளானும் இருக்கின்றது. 3வது வகையாக கருதப்படுவது மொட்டுக்காளான். இந்த 3 வகை காளான் தான் நமது தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கத்தில் புழங்கிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சிப்பி காளானது வளருவதற்கு தேவையான சீதோஷ்ண நிலை என்று பார்த்தால், அதாவது வெப்பநிலையானது 24 to 28 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும் ஈரப்பதமானது 85%க்கும் குறையாமல் இருக்கப்பட வேண்டும். இதை பால் காளான் வளர்க்குறதுக்கு இதுக்கு வெப்பநிலையானது 30 to 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும், ரெண்டாவது ஈரப்பதமானது 85%க்கும் குறையாமல் இருக்கப்பட வேண்டும். இதுக்கு சுயதோஷ நிலை குளிர்ந்த ஈரப்பதமும், இதற்கு சிப்பி காளானுக்கு பால் காளான் வளர்ப்பதற்கு சீதோஷ நிலையானது கதகதப்பான உள்ள ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. இந்த மொட்டுக்காளானது நமது குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் வளரக்கூடியது. இந்த மொட்டுக்காளான் நமது மாநிலத்தில் பார்த்தோம் என்றால் ஊட்டி, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் தான் குறைந்த வெப்பநிலை 15 to 18 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை நிலவுகின்றது. ஈரப்பதமானது 90%க்கும் அதிகமாக உள்ளது. இந்த மொட்டுக்காளான் வளர்வதற்கு மிகவும் உகந்த சூழ்நிலை நீலகிரி மாவட்டம். இந்த பால் காளானும் சிப்பி காளானும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் சாகுபடி செய்யலாம். இந்த சாகுபடி செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்று பார்த்தால் வைக்கோல் என்ற பொருளை வைத்து தான் சாகுபடி செய்யலாம். வைக்கோலில் லிக்னினும் செல்லோஸ் என்ற ஒரு சத்துப்பொருள் இருக்கிறது. இந்த லிக்னின் செல்லோஸ் என்ற சத்துப்பொருள் வைக்கோல் அதிகமாக இருந்தால் அந்த காளானின் மகசூலானது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இப்போ இந்த பால் காளான் இது கேலோசைஃபா இண்டிகா என்ற ஒரு வகையை சார்ந்தது. APK2 என்ற ஒரு ரகமானது அருப்புக்கோட்டையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 1998 இந்த ரகம் வெளியிடப்பட்டது. இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த APK2 என்ற ரகமானது இன்று சாகுபடி செய்யப்படுகின்றது. இந்த சிப்பி காளான் என்று பார்த்தால் இதில் 7-8 ரகங்கள் இருக்கின்றன. புளிரோட்டஸ் என்ற ஒரு வகையை சேர்ந்தது. புளிரோட்டஸ் பிளாட்டிஃபஸ், புளிரோட்டஸ் ஃப்ளாபிலேட்டஸ், புளிரோட்டஸ் ஜாமர் என்ற பல வகை ரகங்கள் இருக்கின்றன. இந்த ரகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2 காளான்களும் சாகுபடி செய்யப்படும் போது அதற்கான சூழ்நிலைகள் மிகவும் நாம் தேர்வு செய்யப்பட வேண்டும். முன்பு சொன்னது போல் சிப்பி காளான் வளர்ப்பதற்கு 25 to 28 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தேவைப்படும். ஈரப்பதமானது 85%க்கு குறையாமல் இருக்கப்பட வேண்டும். அடுத்தது பால் காளான் சாகுபடி செய்யப்பட வேண்டுமென்றால் 30 to 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தேவைப்படும். அதற்கு ஈரப்பதம் 85%க்கு குறையாமல் இருக்கப்பட வேண்டும். காளான் சாகுபடி செய்யப்படும் போது தேவையான மூலப்பொருள், முக்கியமான மூலப்பொருள் என்பதால் காளான் வித்து. இந்த காளான் வித்து ஆங்கிலத்தில் ஸ்பான் என்று சொல்வார்கள். இந்த ஸ்பான் ஆய்வகத்தில் தான் நாம் தயார் செய்ய வேண்டும். ஆய்வகத்தில் தயார் செய்த பிறகுதான் அது எந்த வகை காளானாக இருந்தாலும், மொட்டு காளானாக இருந்தாலும் சரி, பால் காளானாலும் சிப்பி காளானாலும் ஸ்பான் முதலில் தயார் செய்ய வேண்டும். இந்த ஸ்பான் தயார் செய்வதற்கு தேவையான மூலப்பொருள் சோளம். இந்த சோளத்தை வைத்து ஸ்பான் அதாவது காளான் வித்து தயார் செய்த பிறகு காளான் சாகுபடி முறையை நாம் விவசாயிகளுக்கு செய்து கொண்டு வருகின்றனர். இந்த காளான் சாகுபடி செய்வதற்கு எங்களது வேளாண்மை அறிவு நிலையத்தில் நாங்கள் பயிற்சி தருகின்றோம். முதலில் விவசாயி காளான் சாகுபடி முறைகளை கற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகு காளான் வித்து தயாரிக்க போனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காளான் சாகுபடி முறையை, அதாவது இது ஒரு பூசண வகையை சேர்ந்தது. காளான் என்பது ஒரு பூசண வகையை சேர்ந்தது, அதாவது நுண்ணுயிரி.
கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி பூசணம் தான். அந்த பூசணத்தை வளர்த்து அந்த ஒரு சில பூசணங்கள் வந்து குடை போல் வருவதால் அந்த குடைகள் மட்டும்தான் நாம் வந்து உண்டு கொண்டிருக்கணும். இந்த பூசணத்தில் நல்ல பூசணமும் இருக்குது, விஷத்தன்மையான பூசணமும் இருக்குது. இப்போ ஒரு காளானை பார்த்தோம்னா அந்த காளான் நல்ல காளானா இல்லை விஷ காளானா நம்ம எப்படி வந்து வேறுபடுத்துவது, அதனோட சில குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷ காளானை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெள்ளையாக பால் வடியும். அந்த காளானை நம்ம விஷ காளான் சாப்பிடக்கூடாது. சில காளான் கருப்பாக இருக்கும், அந்த காளான் விஷ காளான். நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடிய காளான் பார்த்தீங்கன்னா இது சிப்பி காளான் வெள்ளையாக இருக்கும், பால் காளான் வெள்ளையாக இருக்கும், மொட்டு காளானும் வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம வந்து கடைகளில் போய் பார்த்தோன்னா மொட்டு காளான் கிடைக்கும், அது வந்து வெள்ளையாக தான் இருக்கின்றோம். இந்த சமைக்கப்படும் போதே சில குறிப்புகள் இருந்து நல்ல காளானையும் விஷ காளானையும் நம்ம வந்து வேறுபடுத்தலாம். இப்போ விஷ காளான் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த கரண்டி சில்வர் கரண்டியானது கருப்பாக மாறும். அப்போ கருப்பாக மாறிச்சுன்னா அந்த காளான் வந்து விஷ காளான் சாப்பிடக்கூடாது. அதேமாரியா வெங்காயத்தை போட்டு வணக்குவோம். காளான் வந்து உணவு இது சமைக்கப்படும் போது சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு நம்ம வணக்கப்படும் போது அந்த வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் பழுப்பு கலரில் மாறும். பழுப்பு கலரில் மாறின பிறகு நம்ம காளானை போட்ட பிறகு அந்த வெங்காயமானது கருப்பு கலரில் உடனே மாறிச்சுன்னா அந்த காளானானது விஷக்காளான். அதனால் விவசாயிகள் சாகுபடி செய்யப்படும் போது நல்ல காளான் விஷக்காளான் என்பது வேறுபட்டு அறிய வேண்டும். காளான் அமைப்பிலையும் வந்து சில வேறுபாடுகள் இருக்கின்றன. காளான் மேலே செதில்கள் இருக்கும், அது புள்ளி புள்ளியாக செதில்கள் இருக்கும். அந்த செதில்கள் இருந்தால் அந்த இந்த கொடை மேலே புள்ளி புள்ளியாக செதில் இருந்தால் அந்த காளான் வந்து விஷக்காளான். நல்ல சாப்பிட்ற காளானில் உங்களுக்கு செதில்கள் இருக்காது. இதேமாதிரி நல்ல காளான் இந்த வேறுபாடு தெரிஞ்சால் தான் நம்ம சாகுபடி செய்யப்படும் போது இந்த விஷக்காளான், அதாவது கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய மற்ற காளான்களும் வளரும். அந்த நேரத்தில் அந்த காளான்கள்லாம் தூக்கி இது அப்புறப்படுத்திவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து நல்ல காளான விவசாயிகள் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வழங்கணும். இப்போ இந்த சாகுபடி முறையில் பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு வந்து காளான் வித்து தேவை. காளான் வித்து வந்து ஒரு மூலப்பொருள், அதுதான் வித்து. இந்த வித்து எப்படின்னா அந்த பூசணத்தை எடுத்து சோளானை வளர்த்து சோளத்திலிருந்து தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து காளான் சாகுபடி செய்ய வித்து நாம் கொடுக்கப்படுகின்றது. இந்த வித்தில் இருந்து சாகுபடி செய்ய தேவையான மூலப்பொருள், காளான் வளர்க்க மூலப்பொருள் தான் வைக்கோல். இந்த வைக்கோல் வந்து நல்ல லிக்னினும் செல்லோஸ் இருக்கப்படும் போது அந்த வளர்ப்பானது காளான் வளர்வதற்கு மிகவும் சிறந்த உணவுப் பொருளாக இருக்கின்றது. அதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த காளானானது இது வைக்கோலில் வளர்கின்றது. இந்த காளான் சாகுபடி முறை இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா 2 காளான் தான் அதிகப்படியாக சாகுபடி செய்கிறாங்க. ஒன்று வந்து சிப்பி காளான், அடுத்து வந்து பால் காளான். நம்ம வந்து பார்த்தோம்னா 2 காளான் தான் அதிகப்படியாக சாகுபடி செய்கிறாங்க. ஒன்று வந்து சிப்பி காளான், அடுத்து வந்து பால் காளான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பால் காளான் சாகுபடி முறைகளை நாம் பார்ப்போம். பால் காளான் சாகுபடி முறையில் மொத்தம் வந்து 5 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் வந்து நாம் வந்து வைக்கோல், அதாவது அந்த பால் காளான் வளர்க்குறதுக்கான ஊடகம் வந்து அந்த வைக்கலை வந்து தேர்வு செய்யணும். பெரும்பாலும் வைக்கல் தேர்வு செய்யும்போது விவசாயிகள் காளான் சாகுபடி செய்கிற விவசாயிகள் கவனம் செலுத்தினா அதில் கண்டாமினேஷன், அதாவது மற்ற பூசணங்கள் நுண்ணுயிர் தாக்குதல்கள்லாம் இல்லாமல் நல்ல மகசூல் எடுக்கணும். இந்த வைக்கல் தேர்வு செய்யும்போது அதற்கு முந்தைய பருவத்தில் சாகுபடி செஞ்ச வைக்கலாக நம்ம தேர்வு செய்யணும். இப்போ பெரும்பாலும் விவசாயம் என்ன பண்ணுவாங்க, காளான் சாகுபடிக்கு எடுக்கணும்னா நேராக போய் ஒரு பழைய வைக்க பொருள் 2 வருஷத்து வைக்க பொருள் இல்லை 3 வருஷத்து வைக்க பொருளை வைக்கல் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வைக்க என்ன செய்யணும், மழையிலையும் வெயிலையும் வந்து அழுகி அது ரொம்பவும் பழுப்பு கலராக மாறி சில நேரம் வந்து கருப்பு கலராக இருக்குது, அழுகி போயிருக்கும். அந்த மாதிரி வைக்கலாம் வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அந்த வைக்கலாம் நம்ம சாகுபடிக்கு பயன்படுத்தோம்னா அதில் நிறையா வந்து குப்பை காளான் தான் நம்மளுக்கு வளரும். அந்த வைக்கல் தேர்வு செய்யும்போது விவசாயிகள் கவனமாக இருந்தாவே கிட்டத்தட்ட 30-40% அதாவது இழப்பீடை வந்து நாம் இதில் வந்து தவிர்க்கலாம். இந்த வைக்கலானது நல்ல கடந்த வருடத்தில் முந்தைய பருவத்தில் சாகுபடி செஞ்ச வைக்கலை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வைக்கலை இதேமாரியே ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டதோ இல்லை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல போர் மாரியே போட்டு அந்த வைக்கலை எடுத்துக்கணும். இப்போ வைக்க தேர்வு செஞ்ச பிறகு நல்ல வைக்கலாக, அதாவது 1 வருடத்துக்குள்ளே வைக்கலாக இருக்கணும். மிகவும் வந்து பழைய வைக்கல் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த வைக்கலை எடுத்து அந்த வைக்கலை சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் செய்யணும், கட் பண்ணணும், துண்டுகளாக மாற்றணும். இந்த துண்டுகள் நீளம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்ரு, 4 சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்டருக்குள்ளே நீளமாக இருக்கணும். அந்த வைக்கலை சிறு சிறு துண்டுகளாக மாற்றிய பிறகு மாற்றுறதுக்கு மெஷின் இருக்குது. என்ன மெஷினை இப்போ நான் வந்து மாட்டு தீவனம் வெட்டுற மெஷினே வந்து பயன்படுத்தலாம். மாட்டு தீவனம் வெட்டுற மெஷின் வந்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அந்த சோளத்தட்டை இதெல்லாம் வெட்டுற மெஷின் இருக்குது. அதே மெஷினை நம்ம பயன்படுத்தி இந்த வைக்கலை வந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம வெட்டினோம்னா இதேமாரி சிறு சிறு தூளாக இருக்கும். இந்த சிறு சிறு தூளாக இருக்கிற வைக்க தான் வந்து அந்த மைசிலியம் இழைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து மைசிலியம், அந்த பூசண இழை ஓடுறதுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும்.
அந்த இழை ஓடுறதுக்கு துண்டு துண்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த காளான் படுக்கை தயாரிக்கும் போது நல்லா வந்து சின்ன சின்ன மைசி அந்த இழைகள் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த துண்டு துண்டாக நறுக்கிய வைக்கலை வந்து திரும்ப பதப்படுத்தணும். இந்த வைக்கலை பதப்படுத்துறது 2 முறையில் பதப்படுத்தலாம். ஒன்று வந்து ரசாயன முறை, இன்னொரு முறை நீராவி முறை. இந்த ரசாயன முறையில் பதப்படுத்துறதுக்கு அதாவது ஃபார்மலின்ற ஒரு கிருமி நாசினி நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபார்மலின் கிருமி நாசினி வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு 125 மில்லி ஃபார்மலினோ 7.5 கிராம் பெவசினோ 100 லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்ட பிறகு அந்த 100 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 கிலோ வைக்கலை நல்லா போட்டு, அதாவது துண்டு துண்டாக நறுக்கின வைக்கலை அதில் போட்டு நம்ம வந்து ஒரு நாள் இரவு 16 மணி நேரத்திற்கு போட்டு ஒரு காற்று வெளியே வர உள்ளே இருக்கிற காற்று வெளியே வரக்கூடாது, வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரக்கூடாது. அதேமாரி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்ச பிறகு அந்த 16 மணி நேரம் கழித்த பிறகு அந்த தண்ணியை பூரா எடுத்து வெளியில் அனுப்பிடணும். இந்த வைக்கல துண்டு துண்டாக நறுக்கின உடனே திரும்ப அதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம இந்த கிருமி நாசினி பதப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறது நல்லது. ஏன்னா 4 மணி நேரம் ஊறினோம்னா அந்த வைக்கல் நல்லா பதப்பட்டு விடும். அந்த 4 மணி நேரம் ஊறின வைக்கல் எடுத்து திரும்ப வந்து இந்த ஃபார்மலின், அதாவது ரசாயன முறையில் பதப்படுத்தணும். ரசாயன முறையில் பதப்படுத்துறதுக்கு தான் ஃபார்மலின் என்ற ஒரு கிருமி நாசினி 100 லிட்டர் தண்ணிக்கு 125 மில்லியும் 7.5 கிராம் பெவசினும் போட்டு நல்லா கலக்கி இந்த வைக்கலை எடுத்து நம்ம அந்த தொட்டியில் போட்டு நம்ம பதப்படுத்துகிறோம். 16 மணி நேரம் கழித்த பிறகு அந்த தண்ணியை இருத்துட்டு நிழலில் தான் உலர வைக்கணும். அந்த பதப்படுத்தினக்கு என்ன, அது வந்து நீராவி முறையில் பதப்படுத்தினாலும் சரி, அல்லது ரசாயன முறையில் பயன்படுத்தினாலும் சரி, நிழலில் உலர வைக்கணும். இப்போ சொன்ன முறை வந்து இது ரசாயன முறை. இப்போ நீராவி முறையில் எப்படி பதப்படுத்துறது? நீராவி முறையில் அந்த 4 மணி நேரம் ஊற வச்ச வைக்கல, அதாவது ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவில் எடுத்துக்கிறோம். அந்த அண்டாவில் வந்து இப்போ ஒரு 20 லிட்டர் தண்ணின்னா ஒரு 10 கிலோ வைக்கல அதை போட்டு நல்லா மூடிட்டு கொதிக்கிற தண்ணியில் 45 நிமிஷம் அந்த வைக்கல் இருக்கணும். அந்த கொதி தண்ணி 45 நிமிஷம் இருந்தோம்னா அந்த வைக்கலில் இருக்கிற மற்ற கிருமிகள், மற்ற பூசணங்கள், நுண்ணுயிரிகள் அனைத்தும் நீக்கப்படும். அப்புறம் அதை எடுத்து தண்ணியை இருத்துட்டு அதேமாதிரி நிழலில் தான் காய வைக்கணும். அந்த வைக்கலை வந்து நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோம்னா அதனுடைய ஈரப்பதம் முழுதாக காஞ்சி போயிடும். அந்த படுக்கை தயாரிக்கிற வைக்கல் வந்து ஈரப்பதம் 60லேருந்து 65% இருக்கணும். அதாவது நம்ம அந்த வைக்கலை எடுத்து உடச்சி பார்த்தோம்னா உடையக்கூடாது, ஆனால் வளைஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த வைக்கல் வந்து மைசீலியம் ஓடுறதுக்கு நம்மளுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். இப்போ கிருமி நாசினி, அதாவது கிருமி நாசினி ஃபார்மலின் முறையும் நம்ம பதப்படுத்தலாம், நீராவி முறையும் பதப்படுத்தலாம். இந்த 2 முறையில் எந்த முறை சிறந்தது? இந்த நீராவி முறை மிகவும் சிறந்தது. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்துறதில்ல. அதாவது வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணினா ஒரு 50 கிலோ வைக்கலை போட்டு நல்லா ஒரு கொப்பரில் போட்டு கொதிக்க வச்சு அது நெல் வேக வைப்போம் இல்லைங்களா, நெல் வேக வைக்கிற அதே முறை தான். அதில் போட்டு ஒரு 1 மணி நேரம் அந்த ஆவியில் வெந்ததுன்னா அதில் இருக்கிற பழைய கிருமி எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அப்போ அந்த இதை அப்படியே இருத்துட்டு அந்த வைக்கலை பயன்படுத்தணும்னா மிகவும் வந்து காளான் இழை ஓடி அதிக மகசூல் தெரியும். இப்போ வைக்கல் எடுத்துக்கிட்டோம், வைக்கலை வந்து சிறு சிறு துண்டாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு பதப்படுத்தணும். பதப்படுத்துறது 2 முறை சொன்னேன். ஒரு முறை வந்து ரசாயன முறை, இன்னொரு முறை வந்து கொதிக்க வைக்கிற முறை, நீராவி அழுத்த முறை. 2 முறையில் ஏதாவது ஒரு முறையில் நாம் வந்து வைக்கலை பதப்படுத்தின பிறகு அந்த வைக்கலை வந்து காய வைக்கணும். இதேமாரி காய வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, மரத்தாலான ஸ்டாண்டு போட்டு அந்த ஸ்டாண்டில் இது வந்து ஷேட் நெட்டுன்னு சொல்லுவாங்க. 40% ஷேட் நெட்டு, 60% ஷேட் நெட் இருக்கும். அந்த ஷேட் நெட்டில் நாம் இந்த வைக்கலை காய வைக்கணும். ஏன் சார் ஷேட் நெட்டில் காய வைக்கிறோம்? நம்ம வந்து நேராக மண்ணில் காய வைக்கணும்னா மண்ணில் ஏற்கனவே வந்து நுண்ணுயிரிகள், கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் திரும்ப இந்த வைக்கலில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா திரும்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டாமினேஷன், அதாவது மற்ற பூசணங்கள் வளர்கிறதுக்கு வழிவகுத்துரும். இந்த காளான் சாகுபடியில் விவசாயிகள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு வந்து இழப்புகளை நாம் தவிர்க்கலாம். இதில் ஒரு படியும், அதாவது விதை வந்து ஆய்வகத்தில் தயாரிக்க பண்ணுறோம். ஆய்வகத்தில் தயார் செய்த பிறகு இங்கே வயலில் வந்து நம்ம காளான் சாகுபடி செய்யப்படும் போது சுத்தம் என்பதுதான் இதனுடைய முக்கிய சூத்திரம். எங்கெங்கே சுத்தமாக ரொம்ப கவனமாக இல்லையோ அந்தந்த இடத்துல என்ன ஆகும்? எங்கேயாவது வந்து இந்த தொற்று நீக்கம் வந்து ஒழுங்காக ஆகாத அதை கிருமிகள் ஒட்டிக்கிட்டு எங்கே இழப்பு வரணும்னா நம்மளுக்கு வந்து காளான் படுக்கை தயார் செஞ்சு மகசூல் வரப்போ தான் நம்மளுக்கு வந்து இழப்பீடு அதிகமாக இருக்கும், அழுகிடும், பெட்டு வந்து அழுகிடும். சரி, இப்போ வந்து வைக்கலை பதப்படுத்தின பிறகு வைக்கலை வந்து படுக்கை தயாரிக்கணும். படுக்கை தயாரிக்கும் போது நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன சொன்னோம்? காளான் வித்து. இந்த காளான் வித்து நம்ம இப்போ சோளத்தில் தயார் பண்ணுறாங்க. ஒரு காளானுக்கு தனித்தனி வித்து, அதாவது பால் காளான் வித்து, சிப்பி காளான் வித்து. நம்ம எந்த காளான் படுக்கை தயாரிக்கிறோமோ அதற்கான வித்துவை நம்ம எடுத்துக்கணும்.
அந்த வித்து எடுக்கும்போது வித்து புட்டியை பார்க்கணும். அந்த வித்து புட்டி வந்து பழுப்பு நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ இல்லை கருப்பு நிறமாகவோ இருந்தால் அந்த வித்தானது இது கண்டாமினேஷன் ஆச்சு, அதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். எதனால் பாதிக்கப்பட்டதுன்னா வேற ஒரு பூசணங்கள் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட வித்து புட்டியை நம்ம பயன்படுத்தணும்னா திரும்ப படுக்கை பாதிக்கப்பட்டது அந்த படுக்கையிலேருந்து பல படுக்கைக்கு பரவி அதில் இழப்பீடு வந்துடும். அந்த வித்து புட்டி எடுக்கப்படும் போது வித்து பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கணும். அதில் எந்த வித கலரு இது இருக்கக்கூடாது. வெள்ளை கலராக எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வித்து இழை ஓடி இருக்கும். அந்த வித்தை எடுத்து தான் நாம் வந்து படுக்கை தயாரிக்கணும்.